வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுக்கும் பெலிஸ்திய பெண்ணுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு திருமணத்தை குறித்து வாசிக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் சிம்சோனை பெலிஸ்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக எழுப்பியிருந்தார். ஏனென்றால் பெலிஸ்தியர்கள் 40 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். முந்தின அதிகாரம், அதாவது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோன் பிறக்கும் முன்பதாகவே அவன் தாயிடத்தில் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்வேன் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் அந்த பெலிஸ்தியர்கள் இப்பொழுது சிம்சோனுடைய உறவு மக்களாக போகின்றார்கள். சிம்சோனின் பெற்றோர் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் தோல்வி அடைகின்றார்கள். 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவன் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். நண்பர்களே, ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். தாயின் கருவிலிருந்து சிம்சோனை தெரிந்தெடுத்த கர்த்தர் இப்பொழுது அந்த சிம்சோன் தன்னுடைய அழைப்பிலிருந்து அவன் திசை மாறி போகும்போது கர்த்தர் எங்கே இருந்தார்? 4ஆம் வசனத்தில் வேத எழுத்தாளர் அதற்கான பதிலை சொல்லுகின்றார். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, தேவன் தாம் எழுப்பும் தலைவர்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கின்றார். ஆனால் அவர்களோ சில நேரங்களில் தேவையற்ற காரியங்களில் திசை மாறி போக முடியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த தலைவரையும் ஏன் அவருடைய புத்தியனத்தையும் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகின்றார். இங்கே பாருங்கள், சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணிடத்தில் கவரப்பட்டதையும் ஆண்டவர் பயன்படுத்தி அப்படியாக அவனை பெலிஸ்தியரிடத்திற்கு கொண்டு போய் பெலிஸ்தியரோடு மோதல் ஏற்படும்படியாக ஆண்டவர் அந்த தருணத்தை பயன்படுத்துகின்றார். ஆனாலும் நாம் இங்கே குறித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சிம்சோன் தன்னுடைய அழைப்பை அல்ல, ஒரு பெலிஸ்திய பெண்ணை தான் பின்தொடர்ந்தான் என்பதுதான் துக்கமான காரியம். 5ஆம் வசனத்திலிருந்து சிம்சோன் எப்படியாக கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதிலும் அக்கறையில்லாமல் இருந்தான் என்று படிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு செத்த சடலத்தை தொட்டால் 8 நாட்கள் அவர்கள் தீட்டாக இருந்து பின்பு தங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிம்சோனோ ஒரு சிங்கத்தை கொலை செய்து போட்டு, ஆனால் அதே நேரத்தில் தன்னை சுத்திகரிக்க அவன் மனமில்லாமல் இருக்கின்றான். 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தன்னுடைய நசரேய விரதத்தையும் தைரியமாக மீறுகின்றான். எப்படி என்றால், அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன்கூட்டை கண்டுபிடித்து அந்த தேனை எடுக்கின்றான். அந்த தேனை எடுத்து சாப்பிடுகின்றான். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய பெற்றோரையும் பின்பு தீட்டுப்படுத்துகின்றான். கடைசியாக அந்த பெலிஸ்திய பெண்ணோடு அவன் செய்த திருமணமும் உடைந்து போகின்றது. ஏனென்றால் சிம்சோன் தன் தோழருக்கு சொன்ன ஒரு விடுகதையின் இரகசியமான விடையை தனக்கு சொல்லும்படியாக அவனுடைய மனைவி அவனை கட்டாயப்படுத்தினாள். கடைசியாக சிம்சோன் அந்த விடுகதையின் விடையை தன்னுடைய மனைவிக்கு சொன்னபோது அதை எடுத்துக்கொண்டு அவனுடைய தோழருக்கு சொல்லி கொடுத்தாள். அப்பொழுது சிம்சோன் தன்னுடைய தோழருக்கு கொடுப்பேன் என்று சொன்ன உடைகளை பெரும்படியாக 30 பெலிஸ்தியரை கொன்று போடுகின்றான். பின்பு
கோபத்தோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகின்றான். பாருங்கள், சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக பெலிஸ்தியரோடு கூட போரிடவில்லை. மாறாக அவனுக்கு சொந்த பிரச்சனைகள் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் எதிர்த்தான். நண்பர்களே, இதனால்தான் நீங்களும் நானும் கூட நம்முடைய நோக்கத்திலிருந்து திசை மாறக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று வாசிக்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் சிம்சோனுக்கு வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுத்திருந்தார். ஆனால் துக்கமாக அந்த நோக்கம் சிம்சோனுடைய நோக்கமாய் மாறவில்லை. சிம்சோன் வேறொன்றுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தான். யோவான் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வாசிக்கும்போது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசிக்கொண்டிருந்த நிகழ்ச்சியை குறித்து வாசிக்கின்றோம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது சீஷர்கள் அவருக்கு போஜனத்தை வாங்கி கொண்டு வந்து 31ஆம் வசனத்தில் ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். 32ஆம் வசனத்தில் அதற்கு கர்த்தர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். நண்பர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதில் முழு கவனமாய் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் அடுத்த 35ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களும் கர்த்தருடைய நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நண்பர்களே, நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய நோக்கத்தை செய்வதில் நாம் கவனமாய் இருந்து இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் இருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை இரக்கத்தை செய்வாராக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.